ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சுபா. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேபி ரிலேட்டடான கண்டென்ட் வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்களா? உங்களுக்கு தனியாக குழந்தைக்கு தனியாக செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டைமும் சேவ் ஆகும், குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு, நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்குன வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி. இது நான் எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதுனால இவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸோ வேக வச்சதுக்கப்புறம் அதை ஆற வச்சு குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் குட்டி ஜாரில் கொஞ்சமான குவான்டிட்டி ஆட் பண்ணி, என்னோடய பேபி 10 மந்த் மேலே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காஞ்ச மிளகா விதை நீக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுக்கு அப்புறம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்ச விழுது இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இட்லி இல்லை தோசை ரெண்டுத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். குழந்தையும் இது நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சட்னி நமக்கு எப்படி ரெடி பண்ணலான்னா, கடைசியாக நீங்கள் வாணலில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு கடலம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு துண்டு புளி இதெல்லாமே நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு அதே மாதிரி தாளிப்பு போட்டுட்டிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பேபி ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.